என்னோடய பொருளை நான் கூட இந்த அளவுக்கு பாதுகாப்புனான்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், எங்கள் பூனை வந்து எந்த அளவுக்கு இதை பாதுகாப்பாக பார்த்துக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். காவலா ஆ எந்திரிக்க மாட்டியே, அப்புறம் எப்படி பார்க்குறது? விட்டாதானே திறக்கணுமில்ல. நான் இது தொடும் போதெல்லாம் கடிக்க வருது, கடிச்சிருமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. கீழே காலை இழுத்து விட்டு தான் நான் திறக்க ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங்கை நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுறேன். எவ்வளோ அன்பாக்சிங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன். பூனை வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணேன். கீழே பாருங்கள், காலுக்கு கீழேயே நின்று என்னை சுரண்டிக்கிட்டே இருக்குது, விடவே இல்லை. சரி, அப்படியும் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணவே இல்லை, கொண்டு வந்ததுக்கு ஓப்பன் பண்ணவே இல்லை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியிருந்தோம். ரொம்ப வந்து பெருமையான ஒரு விஷயந்தான். பட் எங்களுக்கு நிறைய பேர் இதை பற்றி கணக்கெடுக்க கூட இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து எல்லாருமே எங்களை விஷ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்தியன் நேஷ்னல் லீடர்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் நேஷ்னல் லீடர்ஸ் 2 பேரையுமே நாங்கள் வந்து ஆரி ஒர்க்கால் செஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டு செஞ்சுருந்தோம். அந்த வந்து ஒரு சர்டிஃபிகேட் செரமனியாக வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதுதான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இது ரொம்ப பெரிய பாக்ஸு, பார்க்க சின்னதாக இருக்குது, ரொம்ப பெரிய பாக்ஸு. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ பெட்டிகள் இருக்குதுன்னு. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இது எப்போயோ எடுத்த வீடியோ, எனக்கு போட டைம் இல்லாமல் நான் போடவே இல்லை. இது பகல் மட்டும் பாதுகாக்கலை. இங்கே பாருங்கள், நைட்டு வீடியோவும் காட்டுறேன். நைட்டும் அது மேலே தான் படுத்துருந்துச்சு. இந்த பாக்ஸு எத்தனை நாள் வெளியில் இருந்ததோ அத்தனை நாளுமே பூனை வந்து அதுக்கு மேலே தான் படுத்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், நைட்லேயும் நான் போய் பார்க்கும்போது அதுலேயே தான் இருந்தது, எங்கேயுமே போகல. ஆனால் தொட்டாலே கடிக்க வருது. அதுதான் எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வளர்க்குற பெட்ஸு வந்து உங்களோட பொருளை இந்த மாதிரி பாதுகாப்பாக பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.